Hello friends, welcome to Sadish Views. In the video நம்ம DJI Mini 3 Pro இதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எப்படி போறணும் அப்படின்றத டீடைல்டாக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டிருந்தேன். ஃபர்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி இதோட அக்சசரிஸ் அண்ட் இதோட பாக்ஸ் கண்டென்ட் பற்றி இன்டெப்த்தாக பார்த்தோம். செகண்ட் வீடியோவில் வந்து நம்மளுக்கு இதோட கான்ஃபிகரேஷன், செட்டப் டீட்டெயில்ஸ் அண்ட் கனெக்ஷன் கைட் பற்றி இன்டெப்த்தாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் இதோட பைலட் அசிஸ்டன்ஸ், பைலட் இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்ஸ்டக்கிள் அவாய்டன்ஸ் அண்ட் சென்சர் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி இன்டெப்த்தாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதோட வீடியோ டிரான்ஸ்மிஷன் அண்ட் RC டு ட்ரோன் எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, இந்த ட்ரோன் எப்படி ஃப்ளை பண்ணுது அண்ட் RC மூலியமாக அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றதையும் இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஆஸ் வெல் அஸ் RCயில் வந்து என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஃப்ளையராக இருந்தால் சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரோனும் RCயும் வந்து கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆயிருக்கா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கோங்க. செகண்ட் IMU கேலிப்ரேஷன், நீங்கள் கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணதுக்கப்புறமா IMU கேலிப்ரேஷன் ரிக்வயர்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும், அது முடிஞ்சிருச்சா அப்படின்றது என்ஷூர் பண்ணிக்கோங்க. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட செகண்ட் வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 100 மீட்டர் ரேடியஸ்க்கு வந்து ஏரியா கிளியராக இருக்கா அப்படின்றது என்ஷூர் பண்ணிங்க. லைக் போஸ்ட்டு, ஒயரு, இந்த ட்ரீஸ் இல்லை பில்டிங்ஸு இதெல்லாம் இல்லாத இடத்துல நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் பிஃபோர் டேக் ஆஃப்க்கு முன்னாடி சேட்டலைட்ஸ் எத்தனை கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றத என்ஷூர் பண்ணுங்கள். மினிமம் 12 to 18 சேட்டலைட்ஸ் இருந்தால் நம்மளுக்கு சேஃபு. லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ளைட் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா 32 சேட்டலைட்ஸு 22 சேட்டலைட்ஸ் இருக்கா பார்த்துக்குங்க. ஸோ அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு RCயில் வந்து சேஃப்டி ஆப்ஷன் சொல்லி ஒன்று இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் டு ஹோம் ஆல்டிடியூட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் வந்து ஆவரேஜாக உங்களை சுற்றி இருக்கிற அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லைக் பில்டிங்கு, இந்த ட்ரீ இருக்குது, அதோட ஆவரேஜ் ஹைட் என்னவோ அதை கேல்குலேட் பண்ணி நீங்கள் ஹவரிங் ஹைட்டை வந்து நீங்கள் அதில் கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா லைக் இன்கேஸ் கம்யூனிகேஷன் லாஸ் ஆனாலும் அது ரிட்டர்ன் டு ஹோம் வரும்போது அந்த ஹையர் ஆல்டிடியூட்டில் வந்து ஹவர் ஆகி நிற்கும். நம்ம பார்வைக்கு வந்ததுக்கப்புறமா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த ஆப்ஷன், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் அப்ஸ்டக்கிள் அவாய்டன்ஸில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து பைபாஸ், அப்ஸ்டக்கிள் வந்துச்சுன்னா பைபாஸ் பண்ணணுமா அப்படின்றது ஒரு ஆப்ஷன் இருக்கும். செகண்ட் வந்து அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் பிரேக் பிடிக்கணுமா அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். லைக் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்த உடனே இது பிரேக் ஆகி அப்படியே நிற்கும், ஃபர்தராக மூவ் ஆகாமல், அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப். இது எதுக்குன்னா வந்து நம்ம சில டைம்ஸ் வந்து க்ளோசர் ஷாட் எடுக்க வேண்டியிருக்கும், லைக் கண்ட்ரோல்டு க்ளோசர் ஷாட்டு. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தால் அதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம அதை ஆப்ரேட் பண்ணலாம். அன்லஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை அப்படின்னா அந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணாதீங்க. அண்ட் பிரேக் ஆப்ஷன் மேக்ஸிமம் கொடுங்க, அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து இதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் வந்து ட்ரை பண்ணலாம். இது எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா அது 1.2 மீட்டர்ஸில் ஹவர் ஆகி அப்படியே நிற்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபர்தராக உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் அதை ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அன்ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி தெரியும், ஏன்னா இப்போ விண்ட் ஸ்பீட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் அது கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுது. அண்ட் இதில் ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் அண்ட் பைலட் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம்னு 2 இருக்குது. ஃப்ளைட் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா அப்ஸ்டக்கிள் கைடன்ஸ் சென்சரில் இருந்து வர டேட்டா அண்ட் GPS டேட்டா, இது ரெண்டுமே வந்து ப்ராசஸ் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து பைலட் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம் லைக் அது மூலயமா நம்மளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வரும் என்ன பண்ணணுன்ட்டு. ஸோ இப்போ இதோட RC கண்ட்ரோலை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஜாய்ஸ்டிக் இருக்குது. ஒரு ஜாய்ஸ்டிக்கில் வந்து 4 கண்ட்ரோல்ஸ் இருக்குது அண்ட் இன்னொரு ஜாய்ஸ்டிக்கில் வந்து 4 கண்ட்ரோல்ஸ் இருக்குது. இது காம்பினேஷனாக நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரோனை வந்து நம்ம எப்படி வேணாலும் மன்யூர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜாய்ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைஸ் அண்ட் டவுன் இருக்கும், லைக் மேலே போட்டிங்கன்னா மேலே போகும் அண்ட் கீழே பண்ணிங்கன்னா கீழே வரும். அண்ட் அதே ஜாய்ஸ்டிக்கில் நீங்கள் ரைட்டில் போட்டிங்கன்னா ரோல் ஆகும் ஹரிசாண்டல் பிளேனில், அண்ட் லெஃப்டில் போனீங்கன்னா ரைட்டில் ரோல் ஆகும். இது எப்படின்னா நீங்கள் ட்ரோனோட பேக் சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் சைட்லேருந்து நீங்கள் RC ஆப்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த டைரெக்ஷனில் திருப்புறீங்களோ அதே டைரெக்ஷனில் தான் அது ரொட்டேட் ஆகும். ஃப்ரண்ட்டில் இருந்தீங்கன்னா வந்து ஆப்போசிட்டில் திருப்பணும், மீன்ஸ் உங்களுக்கு ரைட்டில் திருப்பணும்னா நீங்கள் லெஃப்ட்டில் ஜாய்ஸ்டிக்கு தள்ள வேண்டியிருக்கும் அண்ட் லெஃப்ட்டில் திருப்பணும்னா ரைட்டில் ஜாய்ஸ்டிக்கு தள்ள வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் இதில் கான்செப்ட். அண்ட் செகண்ட் ஜாய்ஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் அண்ட் ரிவர்ஸ் இருக்கும், லைக் ஃபார்வர்டில் போகிறது அண்ட் ரிவர்ஸில் போகிறது. அண்ட் இதுலேயே வந்து லெஃப்ட் ரைட் ஆப்ஷன் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்வேஸில் ஹரிசாண்டல் பிளேனில் சைட்வேஸில் மூவ் ஆகிறது, மீன்ஸ் ரைட்டில் சைட்வேஸில் மூவ் ஆகும் அண்ட் லெஃப்ட்டில் சைட்வேஸில் வந்து மூவ் ஆகும். இதுலேயும் சேம் கான்செப்ட் தான், லைக் ரியர்லேருந்து ஆப்ரேட் பண்ணும்போது நீங்கள் என்ன கமெண்ட் கொடுக்குறீங்களோ அதே டேரக்ஷனில் அது ப்ரொபோஷனலாக இருக்கும். பட் ஃபார்வர்டில் கேமராவை ஃபேஸ் பண்ணி நீங்கள் RC யூஸ் பண்ணிங்கன்னா
அதுக்கு ஆப்போசிட்டில் ஒர்க் ஆகும். மீன்ஸ் லெஃப்ட்டில் திருப்பினீங்கன்னா ரைட்டில் போகும், லைஃப்பில் திருப்பினீங்கன்னா லெஃப்ட்டில் வரும். ஸோ இது ரெண்டு வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்க வேண்டியிருக்கும் அது ஆப்ரேட் பண்ணும்போது. இது போக போக வந்து நம்மளுக்கு லைக் பழகிடும். ஸோ வந்து அது பழகினதுக்கப்புறமா நம்ம ரொம்ப அக்யூரேட்டாக வந்து இதை மென்யூர் பண்ணலாம். மீன்ஸ் அது பழகிற வரையும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது ஆப்ரேட் பண்ணுறது. ஸோ அந்த ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்லைடர் வந்து நீங்கள் கேமரா வந்து அப் அண்ட் டவுன்வர்ட் டில்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி கேமரா வந்து அப் அண்ட் டவுன்வர்டு டில்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ஸ்லைடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் பண்ணுறது யூஸ் ஆகும். கீழே ஒரு கஸ்டமைஸ் பட்டன் இருக்குன்னு சொன்னேன், அது ரெண்டுத்தையும் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் என்ன ஆப்ஷன் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒரு கஸ்டமைஸ் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போர்ட்ரேட் அண்ட் லேண்ட்ஸ்கேப்பில் வந்து ஃப்ளிப் ஆகும். அண்ட் இன்னொன்றில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக டவுன்வர்டில் வரும். இதுவும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட சென்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்சர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 டியூவல் விஷன் சென்சர் டாப்பில் கொடுத்துருக்காங்க அண்ட் 2 டியூவல் விஷன் சென்சர் பாட்டமில் கொடுத்துருக்காங்க அண்ட் 2 ஃப்ரண்ட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2 இன்ஃப்ராரெட் சென்சர் இருக்குது கீழே. ஸோ இது எதுக்குன்னா ரிட்டர்ன் டு ஹோம் நைட்டில் லேண்ட் பண்ணுறதுக்கு இந்த இன்ஃப்ராரெட் சென்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டியூவல் விஷன் சென்சர்ஸ் என்ன பண்ணுவோம்னா கண்டினியூஸாக என்வரான்மெண்ட் வந்து ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் இதுதான் வந்து அப்ஸ்டக்கல் அவாய்டன்ஸ் சிஸ்டமோட மெயின் சென்சர். இதோட டேட்டா தான் வந்து ஃப்ளைட் அசிஸ்டன்ட் சிஸ்டம்க்கு வந்து நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துப்போம். இதோட டேட்டா அண்ட் பைலட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் லைக் ஜிபிஎஸ்லேருந்து வர கோஆர்டினேட்ஸ் இது ரெண்டுத்தையுமே வச்சு தான் வந்து இது வந்து ஒரு பொசிஷனில் மீன்ஸ் அப்ஸ்டக்கல் அவாய்ட் பண்ணிட்டு சேஃபான லொக்கேஷனில் வந்து ட்ரோன் வந்து ஃப்ளை ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அது எப்படி அப்படின்றத டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் கையை கீழே கொண்டு போகிறேன், அது ஆட்டோமேட்டிக்காக மேலே ரைஸ் ஆகும். லைக் கீழே இருக்கிற டவுன் விஷன் சென்சர் வந்து இப்போ அதை சென்ஸ் பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்காக மேலே கொண்டு போகுது. இது ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் அண்ட் டாப் அண்ட் பாட்டமில் கொடுத்துருக்காங்க, பட் சைட் வேஸில் நம்மளுக்கு சென்சர் கிடையாது. ஸோ சைட் வேஸில் வந்து ப்ரொடக்ஷன் கம்மி தான். ஸோ அதையும் பார்த்துக்குங்க. ஸோ இதோட ஜிபிஎஸ் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரீஜனோட ஜிபிஎஸ் நெட்வொர்க் இதில் இருக்குது. ஒன்று வந்து சைனீஸ் ஜிபிஎஸ் நெட்வொர்க் லைக் பிடிஎஸ் இருக்குது அண்ட் யூரோப் யூனியனோட கலீலியோ ஜிபிஎஸ் நெட்வொர்க்கும் இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. as well as யுனைடெட் ஸ்டேட்ஸோட ஜிபிஎஸ் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் அந்த சேட்டலைட்ஸ். ஸோ 3 ரீஜனோட ஜிபிஎஸ் சேட்டலைட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இது ஷேர் பண்ணிக்குது. ஸோ இந்த ஃப்ளைட் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் பேசிக் டேட்டாஸ் இருக்கும். ஒன்று வந்து ரியல் டைம் ஜிபிஎஸ் டேட்டா, அது வந்து நம்மளுக்கு இப்போ ப்ரெசென்ட் ஆல்டிடியூட் அண்ட் லொக்கேஷன் இது வந்து லைவ் ஜிபிஎஸ் ஃபீட்லேருந்து வர்றது. அண்ட் செகண்டரி டேட்டா வந்து ரெஃபரன்ஸ் டேட்டா, அது வந்து நம்ம எங்கேருந்து டேக் ஆஃப் பண்ணமோ அது வந்து ரெஃபரன்ஸ் டேட்டாவை எடுத்துக்கும். ஏன்னா இதுதான் வந்து ரிட்டர்ன் டு ஹோம்க்கு வந்து அது ரெஃபரன்ஸ் டேட்டாவை வச்சுக்கும். அண்ட் இந்த டேட்டா as well as அப்ஸ்டிக்கல் அவாய்டன்ஸ் சென்சர்லேருந்து வர அந்த டேட்டா ரெண்டுமே வச்சு தான் வந்து நம்மளுக்கு பைலட் அசிஸ்டன்ட் சிஸ்டம் லைக் நம்ம ஆர்சிக்கு வந்து கண்டினியூஸாக வந்து வார்னிங் வந்துகிட்டே இருக்கும், நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். லைக் இந்த ட்ரோன் வந்து சேஃபாக இருக்கா இல்லை ஏதாவது அன்சேஃப் ஏரியாவில் அது இருக்கா, அப்ரோச் ஆகுதா அப்படின்ற நம்மளுக்கு வார்னிங் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதோட டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா அதில் AUKUSync 3.2 டிரான்ஸ்மிஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்ஸ்மிஷன் தான் வந்து ட்ரோனோட ரேஞ்சு அண்ட் வீடியோ டிரான்ஸ்மிஷன் as well as வீடியோ டிரான்ஸ்மிஷன் லேட்டன்சி அண்ட் ட்ரோனோட கண்ட்ரோல் ஃப்ரீக்வன்சி இது எல்லாத்தையுமே வந்து இதை பொறுத்து தான் இருக்குது. முன்னாடி வந்து வைஃபை இருந்தது, அதுக்கப்புறம் லைட் பிரிட்ஜ் வந்துச்சு. இப்போ வந்து AUKUSync 3.2 வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனாக இருக்குது. ஸோ இதில் வந்து என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் ரேஞ்ச் ஃப்ளைட் கண்ட்ரோல் கிடைக்கும் as well as லாங் ரேஞ்ச் லைவ் வீடியோ டிரான்ஸ்மிஷன் கிடைக்கும். லைக் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 கிலோமீட்டர்ஸ் வரையும் உங்களுக்கு கண்ட்ரோல்ஸ் இருக்கும், வீடியோ டிரான்ஸ்மிஷனும் இருக்கும். லைக் இது வந்து 1080 பிக்சல் 30 frames per second. இந்த ஹையர் ரெசல்யூஷனில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ரேட்டிங் ரேஞ்ச் வந்து கம்மியாகிட்டே வரும். அண்ட் இதில் வந்து AUKUSync 3.2 dual frequency தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. லைக் 2.4 and 5.8 dual frequency இருக்குது. லைக் ஹையர் ரெசல்யூஷன் வீடியோ டிரான்ஸ்மிஷன் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது 5.8 GHz வந்து ஸ்விட்ச் ஆகிடுக்கும். ஸோ எப்போவுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் திங்கை வந்து மைண்டில் வச்சுங்க, விஷுவல் லைன் ஆஃப் சைட் வந்து அட்லீஸ்ட் 500 meters வரையும் இருக்கணும். ஸோ இப்போ வந்து ட்ரோன் வந்து ஆர்சியோட பேர் ஆகிடுச்சு. அண்ட் இப்போது சேட்டலைட்ஸ் பார்த்தீங்கன்னா 0 தான் காட்டுது. டேக் ஆஃப் வித் காஷன், நோ ஜிபிஎஸ்ன்ற வார்னிங் சைன் இருக்குது. இப்படியே நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா நம்மளுக்கு இப்போ 4 சேட்டலைட்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் இப்போ 5 அண்ட் இப்போ 15. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்சே ஆகும். மீன்ஸ் ரெட்டில் இருந்து இப்போ ஒயிட்னா ஹெல்த்தி ஆக்சுவலாக. ஸோ ஹோம் பாயிண்ட் அப்டேட்டட்னா இது ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஆக்சுவலாக எந்த லொக்கேஷனில் வந்து நம்ம டேக் ஆஃப் பண்ணுறோமோ அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து ஜிபிஎஸ் மூலியமாக அதை எடுத்துக்கும். ஸோ இப்போ டேக் ஆஃப்க்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. மீன்ஸ் இப்போ நம்மளுக்கு சேட்டலைட்ஸ் இருக்குது, பேட்டரி போகிறோம் ஹெல்த்தியாக இருக்குது அண்ட் ஏரியாவும் கிளியராக இருக்குது. ஸோ அப்படின்னா டேக் ஆஃப் கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து ட்ரோன் வந்து 1.2 meters ஹவர் ஆகி அப்படியே நிற்கும். ஸோ இதில் போயிட்டு நம்ம மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் மல்டிபிள் மோட்ஸ் போயிட்டு பார்க்கலாம். மல்டிபிள் ஷாட்ஸு வீடியோவில் போயிட்டு மாஸ்டர் ஷாட்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங்ஸ் வருது. மீன்ஸ் அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ இப்போ நான் வந்து என்ன மார்க் பண்ணுறேன். ஸோ இப்போ அது நான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிச்சு. இப்போ நான் ஸ்டார்ட்னு கொடுவேன். ஸோ இப்போ மாஸ்டர் ஷாட் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்படியே சர்க்கிள் ஆகுது. சென்டர் ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு சர்க்கிள் வந்து நம்ம மீடியமாக லார்ஜாக அது 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ மீடியம் சர்க்கிள் போச்சு. இப்போ க்ளோஸ் சர்க்கிளில் வருது. இப்போ ட்ரோனி ஷாட் போயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்லேருந்து அவுட்போர்டில் வந்து அது ட்ராவல் ஆகுது. அண்ட் அங்கேருந்து ஒரு சர்க்கிளில் அங்கே போடுது. இது வந்து ராக்கெட் ஆக்சுவலாக வேர்ட்டிக்கலாக வந்து டேக் ஆஃப் ஆகுது. வேர்ட்டிக்கல் ஷாட் ஆக்சுவலாக. ஸோ கேமரா இப்போ டவுன் ஆகிட்டு அது ஒரு சர்க்கிள் போடுது. ஸோ ஆப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு சென்டர் ஆஃப் தி ஆப்ஜெக்டில் வந்து ஹையர் ஆல்டிடியூடில் வந்து சர்க்கிள் போடுது. இப்போ கேமரா ஸ்ட்ரைட் வச்சுட்டு டிசெண்ட் ஆகும். ஸோ அவ்வளோதாங்க இந்த ஷார்ட் முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம DJI Mini 3 Pro பற்றின கம்ப்ளீட் ஃபீச்சர்ஸ் என்னன்றதை பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கை டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Duck and cover.